Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE Class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் எக்ஸைஸ் 12.1ஓட கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. A hemispherical depression is cut out from one face of the cubical wooden block. ஒரு cubical wooden blockல ஒரு ஃபேஸில் இருந்து ஒரு hemispherical ஒரு பால் மாதிரி இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்க. ஹெமிஸ்பியரிக்கல் பால் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டயமீட்டர் வந்து எல் இருந்தது. இதோட டயமீட்டர்னால் இப்போ இந்த இடத்துல எல் லென்த் இருந்ததுன்னா உங்களோட கியூபிக்கல் பாக்ஸோட சைடு வந்து எல் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இஸ் ஈக்குவல் டு த எட்ஜ் ஆஃப் த கியூபுக்கும் அதே எல் எடுத்துக்கணும். டிட்டர்மைன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரிமைனிங் சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியானா இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க. பண்ணும்போது இப்போது இந்த அவுட்டர் பாக்ஸை பார்க்கும்போது இதோட எல்லா ஃபேஸும் வந்து பெயிண்ட் ஆகும். இந்த மேலே டாப் ஃபேஸில் தான் இந்த டிப்ரெஷன் வெளியே எடுத்துருக்கோம் நம்ம. அதனால் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ஷேப்பில் மட்டும் பெயிண்ட் ஆகுது. நான் அந்த இடத்துல இருந்து தான் இந்த ஹெமிஸ்பியர் வெளில வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் டாட் வைக்கிறேன்ல, இந்த இடத்துலலாம் வந்து பெயிண்டிங் நடக்கும். இந்த சர்க்கிள் மட்டும் தான் பெயிண்ட் ஆகாது. அப்போ இந்த அவுட்டர் ஃபேஸை பார்க்கும்போது கியூபை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். இந்த சர்க்கிள் பிளேஸை தவிர மற்ற எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த சர்க்கிளுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் இருக்குது. அது வந்து ஹெமிஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அந்த ஹெமிஸ்பியருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பெயிண்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த கியூப்லேருந்து சர்க்கிளை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியரை ஆட் பண்ணணும் அப்படின்றதான் இதோட பேசிக். ஸோ இதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இதில் கொஸ்டினில் எட்ஜு வந்து எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஹெமிஸ்பியரோட டயாமீட்டர் வந்து எல் அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்து L/2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ டிஎஸ்சி ஆஃப் கியூபோட ஃபார்முலா 6 டைம் A² மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு எழுதலாம், இல்லைனா டாப் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு எழுதலாம். ஏரியா ஆஃப் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பியர்னு எழுதலாம். இந்த இடத்துல ஹோல் தான் இருக்கும், அந்த இடத்துல எந்த பெயிண்டிங்கும் நடந்திருக்காது. ஸோ உங்களுக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து πr² ப்ளஸ் அதுக்கு பதிலாக இந்த ஹெமிஸ்பியர் பெயிண்ட் ஆகிருக்கும். சிஎஸ்சி ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 2πr². இவங்க ரெண்டு பேரோட ரேடியஸும் சேம் தான். மேலே இந்த சர்க்கிளுக்கும் உள்ள இருந்த ஹெமிஸ்பியர் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் முதல்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது +2, இது -1. πr² லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் +1πr² எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் எடுத்துடலாம். 6 டைம்ஸ் ஏன்றது இந்த கியூபோட சைடு நம்ம கொஸ்டினில் எல்லுன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இதை L² எழுதிக்க போகிறோம். ப்ளஸ் πr². ஆரோட வேல்யூ L/2 கொஸ்டினில். அப்போ இது L/2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. கொஸ்டினில் வந்து இப்போ இதோட வேல்யூஸ்லேருந்து காமன் டேர்மை வெளில எடுத்தால் நம்ம சம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து 6L² இருக்குது. ப்ளஸ் இங்கே L ஸ்கொயர் பண்ணால் L², இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 6 இங்கே 24L² ப்ளஸ் இங்கே πL² வரும் கிராஸ் மல்டிப்பிளில் கீழே 4. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன டேர்ம் காமனாக இருக்கோ அதை வந்து வெளில எடுத்துக்க போகிறோம். இங்கே L² இருக்குது, இங்கே L² இருக்குது. டினாமினேட்டரில் 4 வந்து காமனாக இருக்குது. அப்போ L²/4 காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 24 மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே மட்டும் இருந்திருக்கும். ஸோ இதான் நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா. கொஸ்டினில் வந்து யூனிட் வந்து எதில் கொடுத்துருக்காங்களோ அதில் எழுதிக்கலாம். கொஸ்டினில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். A medicine capsule is in the shape of a cylinder, 2 hemispherical stuck at the end of each end given in the diagram. ஒரு நடுவில் ஒரு சிலிண்டரும் ரெண்டு பக்கமும் இப்படி ஹெமிஸ்பியர் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு கேப்சியூல் இருக்குது. அது டியூப் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. த லென்த் ஆஃப் த என்டையர் கேப்சியூல் வந்து 14. இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த லென்த் வந்து 14 mm. டயமீட்டர் ஆஃப் த கேப்சியூல் வந்து 5 mm இருந்ததுன்னா ஃபைண்ட் த. இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப் இருந்தால் இந்த மாதிரி முதல்ல லிஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டயாமீட்டர் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் டயாமீட்டர் வந்து 5 mm தான், ஏன்னா ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இவங்களோட ரேடியஸ் diameter/2, இவங்களுக்கும் நமக்கு ரேடியஸ் வந்து diameter/2 5/2. ஸோ இது வந்து 2.5, இதுவும் 2.5 தான். இப்போது சிலிண்டருக்கு நமக்கு வந்து அதோட லென்த்து தெரியணும், அதாவது அதோட ஹைட் நமக்கு வேணும். ஹைட் வேணும் அப்படின்னும் போது கொஸ்டினில் இதோட ஃபுல் லென்த்து தான் 14 mmன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தான் 14 mm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் என்ன அப்படின்னீங்கன்னா உங்களோட ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா, ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து இங்கே 2.5 இருந்ததுன்னா இதோட ஹைட்டும் டெஃபினட்டாக 2.5 தான் இருக்கும். ஸோ ஹெமிஸ்பியரோட பேசிக் இது. இங்கே ஹைட் எவ்வளவோ அதே அளவு தான் இதோட ரேடியஸும் இருந்திருக்கும். அப்போ இந்த ஹெமிஸ்பியரோட ஹைட் இந்த பக்கம் ஒரு 2.5, இந்த பக்கம் ஹெமிஸ்பியருக்கு ஒரு 2.5. அப்போ இந்த சிலிண்டரோட ஹைட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 14லேருந்து இந்த பக்கம் ஒரு 2.5, இந்த பக்கம் ஒரு 2.5 என்ன பண்ணிடணும், நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போ சிலிண்டரோட ஹைட்டை நம்ம தான் எழுதிக்க போகிறோம். ஹைட் இஸ் ஈக்குவல். ஸோ சிலிண்டரோட ஹைட்டுக்கு மொத்த லென்த்தான 14லேருந்து இந்த பக்கம் ஒரு 2.5, இந்த பக்கம் ஒரு 2.5 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம்.
அப்போ -2.5 + 2.5 ரெண்டு தடவை 2.5 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 14 - 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 9 mm அப்படின்றது தான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஹெமிஸ்பியருக்கு நமக்கு வேறு எங்கேயுமே ஹைட்டு தேவைப்படாது இந்த ஃபார்முலாலையும். ஸோ ரேடியஸ் மட்டும் போதும். சிலிண்டருக்கு ஹைட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த டியூபை இந்த அவுட்டரில் வந்து இப்போ ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. சிலிண்டருக்கு டாப் அண்ட் பாட்டம் வெளியே தெரியுமா, தெரியாது. அப்போ நம்ம சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டரையும் ஹெமிஸ்பியர் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும், பெயிண்ட் பண்ணோம். அவங்களுக்கும் டாப் வெளியே தெரியாது. அப்போ சிஎஸ்சி ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களோட மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவும் நமக்கு கிடச்சிரும். இப்போ சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா 2πRH ப்ளஸ் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ்னு எழுதிக்கணும். ஸோ 2 டைம்ஸ் ஹெமிஸ்பியருக்கு வந்து 2πr². ரெண்டு இருக்கிறதுனால 2 மல்டிபிள் பை பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேரோட டேர்ம்ஸில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை வெளில எடுத்துக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட 2 இருக்குது, இவங்ககிட்டையும் பை இங்கே ஒரு R இங்கேயும் R இருக்குது. அப்போ 2πr காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே H மட்டும் இருக்கும், இங்கே இன்னொரு 2வும் இன்னொரு Rவும் இருக்கும். அப்போ H + 2R இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இந்த கேப்சியூல். இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். ஸோ 2 மல்டிபிள் பை பைக்கு வந்து அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம 22/7 தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ 22/7 மல்டிபிள் பை ரேடியஸோட வேல்யூ நீங்கள் 5/2னும் போடலாம், 2.5னும் போடலாம். ஸோ 5/2ன்னு போட்டால் கேன்சல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் 5/2ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் 2.5 போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஹெச்சுக்கு பதிலாக ஹெச்ன்றது யாரோடது, சிலிண்டரோட ஹைட்டு. சிலிண்டரோட ஹைட் 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தான் போடணும். இந்த 14 கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அது மொத்த கேப்சியூலோட லென்த். அதை நம்ம ஹெமிஸ்பியருக்கும் யூஸ் பண்ண முடியாது, சிலிண்டருக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ 5/2. நீங்கள் 2.5 × 2ன்னு பண்ணாலும் 5 தான் வரும், இல்லை 5/2ன்னு எழுதி இப்படி கேன்சல் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இந்த 2க்கு இந்த 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம் இங்கே 22 × 5 இருக்குது, கீழே ஒரு 7 மல்டிபிள் பை இங்கே 5 + 4 சாரி 9 + 5 இருக்குது 14. இங்கே 7 டேபிள் இது 1s இது 2s கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 22 மல்டிபிள் பை 5 2s 10. அப்போ இது 220 கிடைக்குது. கொஸ்டினில் எல்லா யூனிட்டும் மில்லிமீட்டரில் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியாவை mm² அப்படின்னு நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இதான் உங்களுக்கு கேட்டிருக்க வேல்யூ. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.